வேட்பாளர் பட்டியலை பொறுத்த மட்டும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் 5 வருஷமா மக்கள் பட்ட அவதி, மக்கள் வடித்த கண்ணீர், மக்களுக்கு ஏற்பட்ட கொடுமைகள், குறிப்பாக பெண்களுக்கு கிட்டத்தட்ட 9,000 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருள் எங்கு பார்த்தாலும். நீங்க கொங்கு மண்டலத்திலே தோட்டத்தில் எந்த குடும்பமும் தனியா வாழ முடியாத சூழ்நிலை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. அதை கட்டி காக்க தவறிய முதலமைச்சர் மீண்டும் அதே வேட்பாளர்களை அதே முதலமைச்சர் போட்டிருக்கிறார்கள். ஆனால் அதே மக்கள் அவர்களை நிச்சயமாக விரட்டி அடிப்பார்கள். செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர்ல போட்டியிடாரு. அதை பத்தி என்கிட்ட கேட்கறீங்க. அவர் போட்டிட்டா போட்டியிடட்டும். விஜய் வந்து நிறைய புதுமுகங்களுக்கு அது எந்த முகங்கள் கொடுத்தாலும் ஆட்சி செய்வது ஒரே முகம் தானே, அந்த முகம் மாற்றப்பட வேண்டும். தாவிக தலைவர் 2 தொகுதியில் போட்டியிடாரு. அவர் இத்தனை தொகுதியில் போட்டியிட்டா நமக்கு என்ன? மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வந்தால்தான் தமிழகத்திற்கு நல்லது நடக்கும். ஒரு கஞ்சா இல்லாத தமிழகம், பாலியல் வன்கொடுமை இல்லாத தமிழகம் நடைபெறும்னா புரட்சித் தலைவர் வழிவந்தவர் ஒருத்தர் தான் அதை செய்ய முடியும். அதற்கேற்ற கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி.